Today's information. வணக்கம், குட் மார்னிங். இன்றைய தகவல். Support my channel by subscribing. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. யாரை பற்றி பார்க்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த இடம் நேபாளத்தில் உள்ள லும்பினி என்ற இடம். இங்குதான் சித்தார்த்த கௌதமர் மே மாதத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது. எந்த ஆண்டு பிறந்தார் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். கிமு 563க்கும் கிமு 483க்கும் இடையில் பிறந்து வாழ்ந்தவர். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன் பிறந்து வாழ்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தாயாரின் பெயர் மாயா. இவர் பிறப்பை ஒரு ஞானி சொன்னார். இவர் ஒரு சிறந்த அரசனாகவோ ஞானியாகவோ மாறுவார் என்று கூறினார். அவரது தாய் மாயா ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் வெள்ளை யானை மீது வெள்ளை தாமரை ஏந்தி செல்வதாக. அவர் பிறந்த ஒரே வாரத்தில் 7 நாட்களில் தாயார் இறந்து விட்டார். கௌதமரின் 16வது வயதில் யசோதரை என்ற பெண்ணை மணந்தார். ராகுலன் என்ற மகனை பெற்றார். கௌதமர் வெளியே செல்லும் பொழுது ஒரு முதியவர் அவர் பாதையை கடந்தார். அவரை பார்த்து இது என்னது என்று கேட்டார். பின் பசியால் வாடும் மக்களையும் முனிவரையும் கண்டார். இது பகலல்ல, இல்லை இரவல்ல, இது இரண்டோடும் சேராத பொன் காலை. இளம் காலை பொழுதில் தனது 29வது வயதில் உலக உண்மையை அறிய வீட்டை விட்டு வெளியேறினார். இவர் அமெரிக்க உளவியல் அறிஞர். இவரது பெயர் எட்வர்ட் லீ தாண்டைக். இவர் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் தயாராக இருக்க வேண்டும். அதாவது லா ஆஃப் ரெடினஸ், எக்ஸசைஸ் அண்ட் எஃபோர்ட் இதை பற்றி கூறிய 20ஆம் நூற்றாண்டு உளவியல் அறிஞர். வீட்டை விட்டு வெளியேறிய கௌதமர் தாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும், உலக உண்மையை அறிய வேண்டும் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டார். அதன்படி அலாமா கலோமோ என்ற ஞானியிடம் சென்று அவர் உலக உண்மையை அறிய முயன்றார். அவர் துறவறம் மேற்கொள்ளவில்லை, மாறாக வாழ்வின் இரகசியத்தை அறிய முயன்றார். குளிக்காமல் நீண்ட நாள் பட்டினி கிடந்து தியானம் செய்தார். அவர் தியானத்தில் இருந்த பொழுது நடன அழகிகளும் இசை கலைஞர்களும் சென்றனர். குழல் இனிது யாழ் இனிது என்பார் வள்ளுவர். யாழில் நாணை இழுத்து கட்டினால் அது அருந்துவிடும், தொய்வாக கட்டினால் இசையை ரசிக்க முடியாது என்றார். பசியுடன் ஒருவன் தியானம் செய்தால் ஞானத்தை அடைய முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டார் கௌதமர். பின் பிச்சை எடுத்து உணவருந்தினார். பிச்சை எடுப்பதற்கு உயர்ந்த வகையிலான உடை எதற்கு, தட்டு எதற்கு என்று அதையும் துறந்தார். அவரது இந்த நிலையை பார்த்து சில சீடர்கள் அவரை பின்பற்றத் தொடங்கினர். எதையும் கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையல்ல. தனது 35வது வயதில் நீரில் குளிக்கும் பொழுது நீரின் வேகத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தார். அவர் குளித்துவிட்டு வந்ததும் அவருக்கு ஒரு பெண்மணி உணவு வழங்கினார். இந்தியாவில் உள்ள பீகார் மாநிலத்தில் கயா என்ற இடத்தில் ஒரு போதி மரத்தடியில் நிரந்தரமாக தங்கியிருந்தார். அனைத்து துன்பங்களுக்கும் ஆசையே காரணம் என்பதை உணர்ந்தார். அவர் ஞானியாகி புத்தர் என்ற பெயர் பெற்றார். சாரநாத் என்ற இடத்தில் தனது முதல் சொற்பொழிவை ஆற்றினார். ஒன்றை அறிந்தவர்கள் செய்வார்கள், புரிந்தவர்கள் கற்பிப்பார்கள் என்று அரிஸ்டாட்டில் கிரேக்க தத்துவ ஞானி சொன்னார். புத்தர் தனது வாழ்வின் ரகசியத்தை புரிந்து கொண்டார். ஆனால் மற்றவர்களுக்கு போதனை செய்தார். ஆசிய கண்டத்தினுடைய தத்துவ ஞானிகளில் ஒருவராக திகழ்ந்தார். அவர் ஸ்பிரிச்சுவல் டீச்சராக மாறினார். பிறப்பு, நோய், முதுமை, இறப்பு இதை யாராலும் தடுக்க இயலாது. பசி இயற்கையான துன்பம். பகை, கொலை, வெகுளி, இழப்பு, மயக்கம் போன்றவை நம்மால் உருவாக்கப்பட்ட துன்பம். துன்பத்திற்கு காரணம் ஆசை அல்லது பற்று. ஆசையை கைவிடுதல் துன்பத்தை நீக்கும் முறையாகும். கூறும் 8 நெறிமுறைகளை பின்பற்றினால் துன்பத்தை நீக்கிவிடலாம் என்கின்றார். ரைட் வியூ
and right thought. நல்ல காட்சி, நல்ல எண்ணம். இன்று நாம் என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை அளித்தது நமது எண்ணங்கள் தான். இன்றைய நிலைக்கு காரணம் நமது நல்ல கெட்ட எண்ணங்களே தவிர வேறு எதுவும் இல்லை என்கின்றார். நல்ல மொழி, ரைட் ஸ்பீச், நல்ல செய்கை, ரைட் கான்டாக்ட், நல் வாழ்க்கை, ரைட் லைவ்லிஹுட், இவை அனைத்தையும் திருவள்ளுவர் அழகாக கூறுகின்றார். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என்று அழகாக சொல்லுகின்றார். அடுத்து நல்ல முயற்சி, ரைட் எஃபோர்ட், இதைத்தான் தாண்டைக் சொல்லுகிறார். கற்றுக்கொள்ள தயாராக இரு, பயிற்சி செய், அதில் வெற்றி கிட்டும், அதைத்தான் எஃபோர்ட் என்று கூறுகிறார் தாண்டைக். நல்லதை கடைபிடி, ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், நல்ல தியானம், ரைட் மெடிடேஷன். புத்தர் கடவுள் இருப்பதையும் கர்மத்தையும் அனுமானிக்கவில்லை. அனிகா என்றால் நிலையாமை, அனட்டா என்றால் ஆன்மா கிடையாது, துக்கா கடவுள் நீக்குகிறார் என்பதில்லை. புத்தர் கடவுள் இல்லை, அவர் ஒரு விடுதலை பெற்ற மனிதன். அவரை வணங்குபவர்கள் அவரை மதிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. நீங்கள் மன அழுத்தத்தில் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். மன அமைதியில் இருந்தால் நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் மகிழ்ச்சியிலோ துன்பத்திலோ இருந்தால் அதற்கு நீங்களும் உங்களது எண்ணங்களும் தான் காரணம், வேறு எதுவுமில்லை. தீய எண்ணங்களை மனதில் கொண்டு காயத்ரி மந்திரத்தை ஓம் பூர்வசுவதத் சவித்தோர்வரண்யம் தியோயோனா திவ்ய பிரச்சுதயாத் என்று தெரிந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லுவதால் மனிதகுலம் மேம்படப் போவதில்லை. மாற்றாக மனித நேயத்தை பின்பற்றுங்கள், உதவுங்கள். குறை இருப்பின் அடியேனை மன்னித்து விடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.